ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெய்வேலி லைஃப் ஸ்டைல் அண்ட் ஃபன். இன்றைக்கி பர்த்டே அண்ட் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுற எல்லாருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். காலையில் என் பொண்ணை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சதும் நானும் குட்டி பாப்பாவும் இந்த மாதிரி குருவிகளுக்கு டெய்லி கொஞ்சம் அரிசி போடுவோம். அதை சாப்பிட்றத கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்க்கும்போது மனசு ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுவேன். என் பொண்ணோட ஸ்கூலில் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இவங்க ஸ்டாண்டர்டுக்கு சேவ் எனர்ஜி இதுதான் டாபிக் கொடுத்துருந்தாங்க. நாங்கள் என்ன காஸ்டியூம் ரெடி பண்ணுறோன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். என் பொண்ணு வித்தியாசமாக ஏதாவது ட்ரை பண்ணலாமா அப்படின்னு சொன்னால், அதனால் நாங்கள் இப்போ 2-in-1 கான்செப்டை ரெடி பண்ண போகிறோம். விண்மில்லும் சோலார் பேனலும் சேர்ந்த மாதிரி ஒரு சேவ் எனர்ஜி கான்செப்ட்க்கு ரெடி பண்ண போகிறோம். அது எப்படின்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம விண்மில் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். முதல்ல அந்த விண்மில்க்கு தேவையான ரவுண்ட் பேஸை ரெடி பண்ணிடலாம். அந்த மாதிரி ஒரு ரவுண்ட் அட்டையை வச்சு இல்லைன்னா காம்பஸை வச்சு ஒரு சர்க்கிள் வரைஞ்சி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு விண்மில்க்கு அந்த 3 பிளேடு இருக்கு இல்லையா ஃபேனில், அதுக்கு தெர்மோக்கோலில் இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு ரெக்டாங்கிளாக வரைஞ்சிட்டு கட் பண்ணி அதையும் எடுத்துக்கலாம். இப்போ மொத்தமாக ஒரு ரவுண்ட் ஷேப்பு, அப்புறம் 3 அந்த ஃபேன் பிளேடுக்கு, அப்புறம் ஒரு அந்த ஸ்டாண்டுக்கு அண்ட் ஒரு ஸ்கொயர் பீஸ் அந்த ஃபேனை அட்டாச் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். அந்த பிளேடு கொஞ்சம் டிசைனாக இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி வரைஞ்சி அதையும் கட் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம விண்மில்க்கு தேவையான எல்லா பொருளும் ரெடி ஆகிடுச்சு. அதை இப்போ செட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு சில்வர் டேப் வச்சுட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம். அப்போ பார்க்குறதுக்கு இந்த தெர்மோக்கோல் தெரியாமல் இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். டேப் ஒட்டினதுக்கப்புறம் பார்க்க இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம இதை விண்மில் ஷேப்பில் அசம்பிள் பண்ணிடலாம். குண்டூசி யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் அந்த விண்மில்லோட சென்டர் ஸ்டாண்டு மாதிரி இருக்கு இல்லையா, அதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அடுத்தது அந்த ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஃபேனோட 3 பிளேடையும் அட்டாச் பண்ணணும். இதுக்கு நம்ம குண்டூசியை கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக கோனெல்லாம் குத்தினோம்னா அது தெர்மோக்கோலில் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிரும். ஸோ ஆடாது, அசையாமல் ஸ்ட்ரைட்டாக நிற்கும். இதுதான் நம்ம விண்மில்லோட ஃபைனல் அவுட்புட். நெக்ஸ்ட்டு சோலார் பேனல் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். சோலார் பேனல் பண்ணுறதுக்கு நம்ம குழந்தைய அளவெடுத்து அவங்களோட சைஸில் தெர்மோக்கோலில் ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் கட் பண்ணிக்கணும். அதை இந்த மாதிரி ஒரு வெல்வெட் பேப்பர் யூஸ் பண்ணிவிட்டு கவர் பண்ணிக்கலாம். பிளாக், ப்ளூ இல்லை டார்க் ப்ளூ இந்த மாதிரி எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வெல்வெட் பேப்பர் ஒட்டும் போதே பின்னாடி பக்கமாக ஒரு சாட்டின் ரிப்பனையும் அட்டாச் பண்ணிட்டோம்னா அவங்க கழுத்தில் கட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது சில்வர் டேப் யூஸ் பண்ணி ஹரிசாண்டலாக 4 ஸ்ட்ரிப் அப்புறம் வெர்டிக்கலாக 4 ஸ்ட்ரிப் ஒட்டிட்டோம்னா இந்த மாதிரி பாக்ஸாக டிசைனில் கிடச்சிடும். நம்ம சோலார் பேனல் ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட காஸ்டியூமை இன்னும் கொஞ்சம் அழகாக இன்டெப்த் டீட்டெயிலாக பண்ணுறதுக்காக கொஞ்சம் ட்ராயிங்ஸை கூட ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு சோலார் பேனலுக்காக இப்போ சன்னோட ட்ராயிங் பிரிண்ட் எடுத்திருக்கேன். ஸோ அதில் அவுட்லைன் பிளாக் ப்ரஷ் பென் வச்சு கொடுத்துட்டு உள்ளேயும் ஃபில்லிங்ஸ் ப்ரஷ் பென் வச்சு தான் கொடுத்துருக்கேன். எல்லோ அண்ட் ஆரஞ்சு கொடுத்துட்ருக்கேன். இந்த மாதிரி கிராஃப்ட் ஒர்க்கு நம்ம கலர் பென்சில் இல்லை க்ரையான்ஸ் இதிலெல்லாம் கொடுத்தோம்னா கொஞ்சம் திப்பியாக அங்கங்கே லைட்டாக தெரியும். ஸோ ஸ்கெட்ச் யூஸ் பண்ணால் ரொம்ப டார்க் ஆகிடும். இந்த மாதிரி ப்ரஷ் பென் யூஸ் பண்ணி கொடுத்தோம்னா அது ரொம்ப ஈவனாக வாட்டர் கலர் கொடுத்த மாதிரியே பார்க்க ரொம்ப அழகாகவே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இப்போ விண்மில்க்காக மேகத்துக்கு கலர் கொடுத்துட்ருக்கேன். வெறும் பிளாக் அண்ட் ப்ளூ மட்டும் கொடுக்காம ஸோ 2 மிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு. இது நம்ம லைட் பல்ப். இப்போ நம்ம 3 ட்ராயிங்கையும் சிசர் யூஸ் பண்ணி அதோட ஷேப்பில் கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இப்போ ட்ராயிங் கட் பண்ணதுக்கு ஏற்ற மாதிரியே தெர்மோக்கோலையும் கட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பிக்சராக எடுத்துகிட்டு அந்த தெர்மோக்கோலில் இப்படி குண்டூசி யூஸ் பண்ணிவிட்டு ஸ்டிக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சன்னையும் விண்ணையும் நம்ம சோலார் பேனலுக்கு சைடில் வர மாதிரி ஃபிக்ஸ் பண்ணணும், கொஞ்சம் தூரமாக தெரிகிற மாதிரி. ஸோ அதுக்கு இப்படி ஒரு நீட்டு ஸ்ட்ராவை எடுத்துகிட்டு இந்த மாதிரி தெர்மோக்கோலுக்கு பின்னாடி குண்டூசி வச்சுட்டு ஃபஸ்ட்டு நம்ம குத்திக்கலாம். லைட் பல்ப் கையில் பிடிக்கிறதுக்கு தான் ஸோ ஐஸ்கிரீம் குச்சி ஒட்டி வச்சுருக்கேன். இப்போ ஃபைனலாக நமக்கு தேவையான சோலார் பேனல், சன், லைட் பல்ப், விண்டு அப்புறமா விண்மில் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ஏன் பொண்ணு திடீர்னு அம்மா பல்பில் லைட் எரியணும்ல, அப்போ தான் பார்க்க அழகாக இருக்கும் அப்படின்னு சொன்னான். ஸோ அதனால் இப்போ நம்ம பல்பில் ஒரிஜினலாக ஒரு லைட்டை கனெக்ஷன் கொடுத்து எரிய வைக்க போகிறோம். 2 பல்ப் கூட ஒரு லைட்டை சால்டர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம பிரிண்ட் எடுத்து வச்சுருக்கிற நம்மளோட லைட் பல்ப் பிக்சரில் சென்டரில் ஒரு ஓட்டை போட்டுட்டு இந்த மாதிரி அந்த பல்பை உள்ளே பூத்தி விட்டுறலாம்.
எக்ஸாக்டாக மூக்கில் லைட் எறிகிற மாதிரி செட் பண்ணிவிட்டு பின்னாடி இருக்கிற எக்ஸஸ் ஒயரெல்லாம் கட் பண்ணி விட்டுறலாம். அண்ட் ஃபைனலாக எப்படியோ லைட்டும் எரிய வச்சாச்சு. இப்போ வாங்க நம்ம எப்படி அசம்பிள் பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம். We should conserve energy. Stop using fossil fuel like petrol and coal. Use renewable sources like wind energy, solar energy, water energy, etc. Save energy, saver. Thank you. நாங்கள் பண்ண இந்த ஃபேன்சி ட்ரெஸ் காஸ்டியூமுக்கு என் பொண்ணுக்கு ஸ்கூலில் ப்ரைஸ் கிடச்சிருக்கு. அது வந்ததும் காமிக்கிறோம். உங்களுக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணுமா? எங்க சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் மறக்காம அந்த பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க.